Hello viewers, welcome to Super Brain. Exercise 3.9 la question number 3 பார்க்கலாம். Will a line pass through 2, 2 if it intersects the axis at 2, 0 and 0, 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு லைன் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்லயும் இங்க லாஸ்டா கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த ரெண்டு பாயிண்ட்லயும் இன்டர்செக்ட் ஆனால் அந்த லைன் இந்த பாயிண்ட் வழியா போகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த பாயிண்ட்டை வந்து பாஸ் பண்ணுமா, அந்த பாயிண்ட் வழியா போகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பாயிண்ட் வழியா 2, 2 வழியா போகுமான்னு கேட்குறாங்க. நம்ம எப்படி இப்போ அந்த லைனை ட்ரா பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பாயிண்ட்லயும் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து கிராஃப்ல மார்க் பண்ண போறோம். மார்க் பண்ணி லைனை ட்ரா பண்ண போறோம். அந்த லைன் வந்து இந்த பாயிண்ட் வழியா போதா அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப் ஷீட் எடுத்துக்கோங்க. கிராஃப் ஷீட் எடுத்துட்டு எக்ஸ் ஆக்சஸும் ஒய் ஆக்சஸும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே ஸ்லீப்பிங் லைன் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம வந்து எக்ஸ் ஆக்சஸ் சொல்லுவோம். இந்த ஸ்டாண்டிங் லைன், அதாவது நம்ம சின்ன பசங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த ஸ்லீப்பிங் லைன், இந்த ஸ்டாண்டிங் லைன் அப்படிலாம் சொல்லுவோம். அதாவது ஹரிசாண்டல் லைன், இது வெர்டிக்கல் லைன் அப்படின்னு சொல்லணும், மேக்ஸ் டேர்மில் சொல்லணும்னா. சரி, இப்போ பாருங்க, இங்க இருக்கு இல்லையா, இந்த ஹரிசாண்டல் லைனை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா எக்ஸ் அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்க மேல வந்து நம்ம ஒய் அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். எப்பவுமே இந்த எல் ஷேப்ல வர்றது தான் எக்ஸ் ஒய்யா இருக்கும். அது நல்லா ஞாபகம். ஏன்னா உங்களுக்கு வந்து டேஷ் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் எந்த இடத்துல வரும்ட்டு. அதுக்காக தான் இதை வந்து நான் சொல்றேன். இது எக்ஸ், இது வந்து y. ஓகே, ஸோ இதுக்கு ஆப்போசிட்ல நம்ம டேஷ் போட போறோம். இது எக்ஸா இருந்ததுன்னா இது வந்து எக்ஸ் டேஷா இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இது வந்து மேலே நம்ம y போட்டிருக்கோம் இல்லையா, அப்போ டவுன்ல இருந்து நம்ம என்ன போடணும், இங்க y டேஷ் போட்டுக்கணும். ஓகே, சரி, இப்போ பாருங்க, இது போட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து இங்கே எழுத போகிறோம். இப்போ பாருங்க, நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு சின்ன சின்ன நம்பராக தானே நமக்கு கொஸ்டின்ல இருக்கு. 2, 0, 0, 2, இங்கேயும் 2, 2 எல்லாமே சின்ன சின்ன நம்பராக இருக்கிறதுனால நம்ம 1 யூனிட்டாகவே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 0 அப்படின்றது வந்து இது எக்ஸுக்கும் 0 தான், ஒய்க்கும் 0 தான். இந்த இடத்துல இது வந்து ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த 0வை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாக்ஸையும் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணிட்டு நீங்கள் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு லைனாக போட்டு எடுத்துக்கோங்க. இங்கே எப்போவுமே இங்கே எக்ஸ் வந்ததுன்னா அங்கே எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒய் வந்ததுன்னா இங்கேயும் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். இங்கே டேஷ் வர்றதுலலாம் நெகட்டிவ் வரும். அதே மாதிரி இங்கே நம்ம வந்து ஒய் டேஷ் போட்டோம் இல்லையா, ஸோ இந்த இடத்துலையும் எல்லாமே நெகட்டிவ் வரணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே எல்லாமே நம்ம பாசிட்டிவ் நம்பர் போட்டாச்சு. ஸோ இந்த சைடு வந்து எல்லாம் இப்போ நெகட்டிவ் நம்பர் போட போகிறோம். ஸோ இங்கே 0னா இந்த இடத்துல -1 ஆகும், இந்த இடத்துல -2, இங்கே -3, இங்கே -4, -5, -6, -7 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இங்கே எல்லாமே பாசிட்டிவ்ல போட போகிறோம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கொஞ்சம் போட்டுக்கிட்டா போதும். வேணும்னா நம்ம திருப்பியும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து பென் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிராஃப் பொறுத்த வரைக்கும் பென்சில் தான் யூஸ் பண்ணணும். ஜாமெட்ரி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கிராஃப் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக பென்சில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நான் டார்க்காக தெரியணும், வீடியோவில் நல்லா டார்க்காக தெரியணுன்றதுக்காக தான் பென் யூஸ் பண்ணுறேன். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே டவுனில் என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இங்கே நம்ம எல்லாமே மைனஸ் வேல்யூவை போடணும். ஸோ இந்த இடத்துல ஹைலைட் பண்ணிவிட்டு -1, -2, -3, -4, -5, -6 போதும். வேணும்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் மார்க் பண்ண போறோம், 2, 0. ஓகே, 2, 0 அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் இருக்குது பாத்தீங்களா, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணும், இது வந்து ஒய் ஆக்சிஸ்ல பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன பார்க்க போறோம், 2வா பார்க்க போறோம். ஓகே, 2ன்றது இதுதானே எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ 2ன்றது பாசிட்டிவ் இன்டிஜரா, பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லும் போது இங்கே தான் பார்க்கணும், இங்கே தான் நெகட்டிவ் இருக்கு. ஓகே, பாசிட்டிவ்னு சொல்லும் போது 2 வந்து பிளஸ்ல தானே இருக்கு. ஸோ பிளஸ்ன்னு சொல்லும் போது 2 இங்கே பார்க்கணும் எக்ஸ் ஆக்சிஸ்ல. நெக்ஸ்ட் ஒய்ல என்ன பார்க்கணும், 0 பார்க்கணும். ஸோ ஒய் ஆக்சிஸ்ல 0ன்னு சொல்லும் போது இதுதான் 0. ஓகே, ஸோ 2, 0ன்னு சொல்லும் போது இதுதான் 0வா இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் தான் நமக்கு வரும். 2 ஒய்ல 0ன்னு சொல்லும் போது இதே லைன் தான் வரும். ஸோ இந்த பாயிண்ட் தான் வரும். எப்பவுமே y வந்து 0வா இருந்ததுன்னா அந்த மார்க் பண்ற பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லயே வரும். பாருங்க, இதுதானே எக்ஸ்.
இதானே எக்ஸ் ஆக்சஸ் இதுலயே வந்துடும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க எக்ஸ் 0வா இருந்ததுன்னா இந்த பாயிண்ட் கண்டிப்பா ஒய் ஆக்சஸ்லயே வரும், அதாவது இந்த லைன் மேலேயே வரும். ஓகே, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2,0 சொல்லும்போது நமக்கு இந்த பாயிண்ட் வரும். ஸோ இந்த பாயிண்ட் எழுதி மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல 2,0 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னது 0,2 இல்லையா? 0,2 சொல்லும் போது 0 வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்ப்போம், 2ன்றது வந்து ஒய் ஆக்சிஸ்ல பார்ப்போம். ஸோ ஒய் ஆக்சிஸ்ல 2ன்றது இங்க இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம 0,2 அப்படின்னு எழுதிடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் 0 வந்ததுன்னா எக்ஸ் 0வா இருந்தால் ஒய் ஆக்சிஸ்லயே அந்த பாயிண்ட் வரும். ஸோ இந்த இடத்துல அந்த பாயிண்ட் வருது. ஓகே, நம்ம ஹைலைட் பண்ணிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா டார்க் ஹைலைட் பண்ணுங்க. ஏற்கனவே நம்ம கொஞ்சம் எல்லா பாயிண்ட்டுக்கும் ஹைலைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால தெரியாது. சரி, இப்போ வந்து நம்ம இந்த பாயிண்ட்லாம் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன எழுதணும்னா ஸ்கேல் எழுதிடணும். இந்த ஸ்கேலில் வந்து நம்ம எப்படி எடுத்திருக்கோம், எல்லாமே 1 யூனிட்டாக தானே எடுத்திருக்கோம். 1 2 3 டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். ஸோ இதோடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். ஸோ எல்லாமே 1 எடுத்ததுனால ஸ்கேலில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் போட்டுடலாம். இங்கே 1 வந்ததுன்னா இங்கே யூனிட்டோட நிறுத்திக்கோங்க, எஸ் போடாதீங்க. 1க்கு மேலே வந்தால் தான் நம்ம இங்கே எஸ் போடணும். ஓகே, அதே மாதிரி ஒய் ஆக்சிஸும் நம்ம 1 தான் எடுத்திருக்கோம். ஸோ அதனால 1 யூனிட் போட்டுக்கலாம். எழுதும் போது இந்த இடத்துல ஆக்சிஸ் ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதுங்க. நிறைய பேர் நான் வந்து ஆக்சிஸ் எழுதியிருக்காங்க, அதாவது AXES அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக போடுங்க. நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஐ போட்டு எழுதிங்க, ஆக்சிஸ். சரி, இப்போ இங்கே பாருங்க நம்ம இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி லைன் ட்ரா பண்ண லைனை வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஏன்னா இந்த 2 பாயிண்ட்ல தான் அது இன்டர்செக்ட் ஆகுது அந்த லைன். ஸோ அந்த லைனை நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். எப்படி ட்ரா பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா வச்சுட்டு இங்கே பாருங்க இந்த பாயிண்ட்டையும் ஒன்றா வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு நீங்கள் ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸோ இப்படி ட்ரா பண்ணிவிட்டு லைன்னு சொல்லும் போது அதுக்கு எண்டிங் பாயிண்டே கிடையாது, அதனால கண்டிப்பாக நீங்கள் ஏரோ மார்க்கை போடணும். ஏரோ மார்க் 2 சைடுமே ஏரோ மார்க் இருக்கணும் லைன் சொல்லும் போது. ஓகே, இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ நம்ம லைன் ட்ரா பண்ணிட்டோம் இல்லையா? இந்த 2 பாயிண்ட்டை வந்து இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொன்னதுனால அந்த லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெளிய லைன் பாஸ் த்ரூ 2,2 அந்த லைன் வந்து இந்த வழியாக போகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2,2 வழியாக போகுதான்னு கேட்டிருக்காங்க. 2,2 முதல்ல எங்கே வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ 2 இங்கே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் 2 பார்க்கணும். அப்படியே பார்த்துட்டே வரும்போது ஒய் ஆக்சிஸ்லையும் 2 இங்கே பார்க்கணும். ரெண்டுமே 2 இல்லையா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 2 பார்த்துட்டு வரும், அதே மாதிரி ஒய்லையும் 2ன்னு பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக இந்த பாயிண்ட் வரும். ஸோ இந்த பாயிண்ட் வரும்போது நமக்கு லைன் வந்து இந்த இடத்துல இப்படி பாஸ் ஆகுது, இந்த இடத்துல நமக்கு லைனே வரல. ஸோ இப்போ அந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 2,2ன்னு சொல்லும் போது எக்ஸ் ஆக்சிஸில் 2 பார்க்கணும், ஒய் ஆக்சிஸ்லையும் 2 பார்க்கணும். ஸோ ஒய் ஆக்சிஸில் இந்த இடத்துலையும் 2 பார்க்குறோம். ஸோ நமக்கு அந்த பாயிண்ட் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் இல்லையா? இது வந்து என்னது 2,2. அந்த லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே போகுது, இங்கே போகுது லைன். இந்த பாயிண்ட்னால அந்த லைன் வரவே இல்லை. ஸோ அது வந்து பாஸ் பண்ணாது, அந்த லைன் வந்து இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் பண்ணாது. ஸோ அதை வந்து நம்ம இப்போ எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் எழுதும் போது எல்லாமே நீங்கள் இங்கே தான் எழுதணும். ஓகே, கிராஃப் ஒர்க் மட்டும்தான் நீங்கள் இங்கே பண்ணணும், சொல்யூஷன்லாம் இங்கே தான் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே சொல்யூஷன் அப்படின்னு போட்டுட்டு பென்சிலில் தான் எழுதணும். என்ன எழுதலாம், therefore the line will not pass through 2,2 அப்படின்னு எழுதி இந்த சம்ம நம்ம முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.